இன்னைக்கு நான் பச்சை பயிறு உருண்டை செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த உருண்டை செய்கிறதுக்கு பச்சை பயிறு 500 கிராம், ப்ரௌன் சுகர் அல்லது ஒயிட் சுகர் 400 கிராம், ஏலக்காய் 10, முந்திரி 20, நெய் 250 கிராம் இதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். முதல்ல முந்திரி பருப்பை கொஞ்சம் நெய் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வாணலியில் பச்சை பயிறு போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் வறுத்தப்புறம் பச்சை பயிறு ப்ரௌன் கலருக்கு மாறும், வாசனையும் நல்லா வரும். அது வரைக்கும் வறுக்கணும். கிட்டத்தட்ட 10 நிமிஷமாவது ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா வெளியில் கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளே வறுபட்டிருக்காது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு அகலமான கிண்ணத்தில் மாற்றி ஆற வச்சுக்கணும். பயிறு ஆறினப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கலாம், இல்லாட்டி மிஷினில் கொடுத்தும் அரைச்சிக்கலாம். இப்போது சர்க்கரையும் ஏலக்காவையும் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சியில் போடும்போது பிளேடு வரைக்கும் போட்டு நம்ம பவுடர் பண்ணினா சர்க்கரை நல்லா பவுடர் ஆகும். அதனால் நான் 2 தடவையாக போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது உருண்டை பிடிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த பயத்த மாவை எடுத்துக்கணும். அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரையும் இதில் சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விடணும். இப்போது நெய்யை சூடாக்கி இதில் சேர்க்குறேன். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இதில் சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விடணும். மாவு மிதமான சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிக்கணும். இப்போது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சைப்பயிறு உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.